வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கேரளா ரெசிபி தான். அது அங்கே தேங்காய் சம்மந்தின்னு சொல்லுவாங்க. அதே ரெசிபி நான் இங்கே பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருந்தது, செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சுருக்கேன். எப்படி இருந்தது உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு வேண்டிய பொருள் வந்து புளி, இஞ்சி, 6-7 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். மிளகாய் ஒரு 6 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, முக்கியமானது தேங்காய். இது எல்லாம் அப்படியே அரைச்சிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். குக் பண்ணுறதுக்கு இல்லை. நான் புளி, இஞ்சி சேர்த்துருக்கேன், வெங்காயம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, மிளகாய் 6 சேர்த்துருக்கேன், தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சா போதும், நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், தேங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இங்கே எங்கள் வீட்லேயும் செய்கிறது உண்டு. அது வந்து காரக்குழம்பு, ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அதில் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டோம், லெமனும் சேர்க்க மாட்டோம். வெறும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்துட்டு அதில் கொஞ்சம் புளி, மிளகாய், தேங்காய், அது கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிருவோம். இந்த மாதிரி அரைக்க மாட்டோம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னொரு வாட்டி அந்த ரெசிபி நான் போடுறேன் நான் என்னுடைய வீடியோவில். இப்போ இந்த தேங்காய் சம்மந்தி எப்படி இருந்ததுன்னு வீடியோ பார்த்தவங்க கமெண்ட் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் அதை சாப்பிட போகிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் தேங்காய் துவையல் எங்கள் ஸ்டைலில் தான் பண்ணுவோம். சரி, இது பார்த்து எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் செஞ்சேன், வீடியோவில் போட்டிருக்கேன். நான் வீடியோ பொறுமையாக பார்த்துருப்பீங்க. ஒரு பிக் தேங்க்ஸ் எல்லாருக்கும். மீண்டும் என்னோட அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Take care.